இங்கே இருந்தது தான். இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு இங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் ஏசி மேலே ஏறி அது யூனிட் மேலே ஏறி அப்படி இவ்வளோ பெரிய கத்தி இப்படிலேருந்து இப்படி எடுத்து நின்று அப்படியே முறைக்கிறோம், சேலஞ்ச் பண்ற மாதிரி நிற்கிறோம். பிரபல நடிகை சோனா வீட்டில் நேற்று மாலை புகுந்த மர்ம நபர்கள் இருவர் வீட்டில் உள்ள ஏசி யூனிட் திருட முயன்றனர். நாய் குறைக்கவே நடிகை சோனா வெளியே வந்து கூச்சலிட்ட போது கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதுகுறித்து சோனா அளித்த புகாரின் பேரில் மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து கத்தியை காட்டி தப்பிச் சென்றவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். கத்தியை காட்டி மிரட்டி சென்றவர்களின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நேற்று மத்தியானம் ஒரு 4 மணிக்கு இங்க உட்காந்து இந்த ரூம்ல தான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். நான் ரொம்ப கத்துதுன்னு சொல்லிட்டு ஜன்னல்ல வெளியே எட்டி பார்த்தா ஒரு ஆளு இந்த ஏசி அவுட்டர் யூனிட் ஒன்னு தூக்கிட்டு இப்படி போனான். திருடன் தான் சொல்லிட்டு கேட் ஓபன் பண்ணி கத்த தொடங்கினா கேட்டு திறக்கலான்னு ட்ரை பண்ற பார்த்தா கேட்டு பூட்டி இருக்கு. இங்க உள்ள இருக்கிற ஒரு பேட்டை தூக்கிட்டு சாவிய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி இருக்கு கேட்டு. சாவியை திறக்கலாம்னு சொல்லிட்டு சாவியை திரும்பினேன். கண்ணு முன்னாடி அப்படியே அந்த ஏசி அவுட்டர் யூனிட் எடுத்து தரையில வச்சுட்டு இவ்வளோ பெரிய கத்தி இப்படில இருந்து இப்படி எடுத்து நின்று அப்படியே முறைக்கிறோம். வரியான்ற ரேஞ்சுக்கு அப்படியே சேலஞ்ச் பண்ற மாதிரி நிக்கிறோம். நான் ஷாக் ஆகி ஒரு மாதிரி பயந்துட்டேன். எதிர்க்க பிளாட்ல இருந்து எல்லாரும் ஒரு 5-6 பேர் பார்த்துட்டு தான் கத்தி வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க அசால்ட்டா திரும்பி போயிட்டாங்க உள்ள. என்ன பண்றது தெரியாம அதுக்கப்புறம் தான் தெரியும் இன்னொருத்த வெளியே சைட்ல நின்று இருக்கான். அவன் மூஞ்சி பார்க்கல. அவன் கத்துறா இல்லடா பட்ட பகலா ஏன்டா கத்தி உள்ள வைன்ற மாதிரி ஒரு இது மேட்டர் பேசிட்டு வா அப்புறம் பாத்துக்கலாம்னு இவன் கிளம்பி அப்படி மெதுவா உள்ள எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏறி குதிச்சுட்டு போறான். இப்போ இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு திருடன்னா கத்தணும்னா நான் பயந்துட்டு ஓடும். அவன் நின்று பில்ல அப்படி என்ன இதுல பண்றான்னு எனக்கு புரியல. ஒரு 20 to 25 to 27 இல்ல 28 அந்த மாதிரி ஏஜ், கொஞ்சம் மாநரம் தான். ரெட் செக் ஷர்ட், ரெட் அண்ட் ஒயிட் செக் ஷர்ட் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் 100க்கு ஃபோன் பண்ணோம். எங்க மேனேஜர் வச்சு 100க்கு ஃபோன் பண்ணோம். பேட்ரோல்ல இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரவாயல் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க. கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று பிடிச்சிருக்காங்க ஒரு 3-4 ஷாப்ஸ்க்கு அந்த சைடு. நேற்று சிஎஸ்ஐ காப்பி ஃபைல் பண்ணிருக்கு. இன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கு அந்த விஷயம். அவங்க கத்தியை காட்டி மாற்றும் போது எப்படி தாக்குற மாதிரி வந்தாங்களா? கேட்டு பூட்டி இருந்தது, லாக் இருந்ததுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனா அவங்க நகர்ந்து முன்னாடியும் வரல பின்னாடியும் ஓடல. அப்படியே தில்லா நின்று பாக்குறான். ஒரு பயம் இல்ல, நான்லாம் பயம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். நானு மேனேஜர் வந்த பிறகு அவரை போன் பண்ணி வர வச்சு அதுக்குள்ள இவங்க ஓட்டாங்க. இவனை பார்த்து சாவியை மட்டும் கொடுத்த அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டு அவ்வளவு பயத்துல இருக்கேன். அதை காமிச்சுக்க முடியல. அது வந்தவங்க திருடணும் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன பயந்து ஓடி இருக்கணும். ஆனா சக்தியோட வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு அதுதாங்க எனக்கு ஆக்சுவலா ஒரு வருஷமா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண தொடங்கினதுல இருந்து எனக்கு 1008 பிரச்சனை, த்ரெட் கால்ஸ் நிறைய நடக்குது. அது என்னைக்காவது ஒரு நாள் டீட்டெயிலா பிரஸ் மீட்ல சொல்றேன். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரியாது. உண்மையா திருட வந்தவன் ஏன் மத்தியானம் வந்தான் தெரியல. அடுத்தது கத்துறோம் தெரிச்சு ஓடுவாங்க, அதுவும் ஓடல. ஜென்ரலா திருட மூஞ்சி மறைப்பாங்கல்ல, அதுவும் பண்ணல. எனக்கு புரியல. ரெகுலரா இருக்கு. 1000 பிரச்சனை இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இண்டஸ்ட்ரியில தெரியும். இங்க ஒரு பஞ்சாயத்து 9 வருஷமா ஓடிட்டு இருக்கு. கனெக்டட் நாட் கனெக்டட் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ எனவே இது ஹேண்டட் ஓவர் டு போலீஸ் இன்னைக்கு கொஞ்சம் அதை பார்த்துக்க ரொம்ப வெரி எப்படி சொல்லும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. பயமா இருக்கு சத்தியமா. நான் ரொம்ப தைரியமான ஆளு நினைச்சேன். அள்ளி விட்டுச்சு நேற்று. சீரியஸா ரொம்ப பயந்துட்டேன். நல்ல கிளியரா வாட்ச் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா நான் இப்ப காமிக்கிறேன் அந்த இடம் எங்க இருந்ததுன்னு.
அந்த கேட்ல இருந்து வெளியே பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் வந்து அந்த வால் பக்கத்துல செவரு பக்கத்துல ரெகுலரா வந்து நோட் பண்ணி பார்த்து, ஏன்னா எல்லா நாளும் என் மேனேஜர் இருப்பாரு, ஐ ஹாவ் அ பிசினஸ் பார்ட்னர், அதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒரு பார்ட்னர் அவர் இருப்பார். நேற்று 2 பேருமே வரல, அது பார்த்து 2 பேருமே வரல. அதை பார்த்து கிளியரா அந்த டைமிங்ல வந்திருக்காங்கன்னா அதுக்கு 100% நோட் பண்ணிதான் வந்திருக்காங்க. உங்களுக்கு எதனா அடி எதனா போட்டுருந்துச்சா? மயக்கம் போட்டு விழுந்ததுலதான் அடி வச்சு 2 முட்டியில விழுந்துச்சு. ஆனா அவங்க இருக்கும்போது இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தைரியமான ஆளு. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் தைரியமா காமிச்சிட்டேன், பட் ரொம்ப பயந்துட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.